இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன அப்டேட் நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். டெய்லி அப்டேட் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனியா கோபிக்கிட்ட சொல்கிறா, அப்பா நம்ம அம்மாவோட கடையை மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டாக மறுபடியும் திருப்பி கொடுக்கணும், அதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே சம்மந்தி வந்துடுறாங்க, சுதாகர் வந்துடுறாங்க, அவங்க ஒய்ஃப். அவங்க இப்போ நாங்கள் இனியா கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கோம் அப்படின்னா, இனியாலாம் இனிமேல் வரமாட்டா, நீ உள்ளே போய் இனியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனியாவும் உள்ளே போயிடுறா. போனதுக்கப்புறம் ஏன் இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறீங்க, கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அப்படின்னா, அதுக்கு ஈஸ்வரி என்ன சொல்கிறேன்னா, என்ன பொறுமையாக பேசணும், நல்லா குடும்பமே சேர்ந்து எங்களை ஏமாற்றிட்டீங்க, நாங்கள் நல்லா ஏமாந்துட்டோம், எங்கள் பிள்ளையோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிலாம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இனியாவை எங்கள் கூட அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பாக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் இனியாலாம் வரமாட்டா, நாங்கள் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஏதோ நினைப்போட வந்த பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பில்லுங்களெல்லாம் மாற்றி சொல்கிறாங்க. ஆகாஷ் என்ன ஆண்டி மாற்றி சொல்கிறீங்க பில்லெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக பில்லு வாங்கி வைக்கிறான். அப்புறம் பாக்கியா என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நாங்களே இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கு ஆகாஷ் என்ன சொல்கிறான்னா, ஆண்டி என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் இனியாட்ட பேசாமல் இருந்தேன்னா இனியா நான் அவள் ஃபீல்டில் போயிருப்பாள், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். பாக்கியா என்ன சொல்கிறான்னா, இல்லை நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஜெயிலேருந்து நிதிஷ் வந்துடுறான். அப்புறம் அவங்க அப்பா அவளை ரொம்ப கண்டிஷனாக சொல்கிறாங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணனா நானே உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியாவை நீ தான் கூப்பிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. உடனே இனியாவோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இனியா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்போ சரி அவங்களுக்கு கால் பண்ணி இனியாட்ட சொல்லும் போது, இனியா அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இனியா அதை அட்டன் பண்ணிட்டு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அவன் ரொம்ப கோவத்தில் அப்படியே ஹார்ஷாக இருக்க மாதிரி இருந்தான். அப்போ சரின்னு சொல்லி இனியா மறுபடியும் கால் பண்ணி, என்னால் வர முடியாது, அவனை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி நிதிஷ்கிட்ட விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூட வேலை பார்க்குறவங்களாம், இவன் நிதிஷ் தானே, போதைப்பொருள் வழக்கில் உள்ளே போனவன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. கோவப்படவும் அங்கே இருக்க செக்யூரிட்டி நாங்கள் உங்களுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு.